அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு கட்சியுமே அணியில் சேராத நிலையில இந்த மாதிரி ஒரு தொகுதி பட்டியல் வெளியிட்டோம்னா விளைவு எப்படி இருக்கு பாருங்க. தவறா போகணும் இல்லைங்களா? தவறா போகும்போது தலைமை செய்யாம இருக்குங்களா? அப்போ இது உண்மையிலே அவசரமான வெளியும் செய்தி தான். இது எந்த அளவு உண்மையே கிடையாது. யாருமே இந்த மாதிரி ஒரு செய்தியை இந்த மாதிரி தொகுதி பங்கீட்டை அறிவிக்கும் இல்லை, செய்தி வெளியிடும் இல்லை. இது ஊடகங்களால் பலப்படக்கூடிய செய்தி தான். ஏன்னா ஒரே மாதிரி போகுதுன்னு சொன்னா திமுக ஒரு நிறுவனம் இதை அனுப்பியிருக்கிறது எல்லாத்துக்குமே. நான் வெளிப்படையா சொல்றேன், அதுதான் உண்மை. அதிமுக தரப்புன்னு சொல்லவே இல்லை, அந்த மாதிரி யாரும் பேசவும் இல்லை. இன்னொன்னு சார், குவேந்தன் சார் சொன்ன செய்தி சரியான செய்தி தான். அதாவது அவர் 176 தொகுதிகளில் அதிமுக இன்றைக்கு எலெக்ஷன் வந்தாலும் வெற்றி வருங்க. ஒரு 34 தொகுதி தான் கடன் போட்டே இருக்கு. அதிலும் சேர்ந்து வென்றால் 210 வெல்ல முடியும். இது பிஜேபி தேவையில்லை இல்ல அது மிக நுணுக்கமாக எல்லாவற்றையும் ஆராய்ந்து அதிமுக பிஜேபி முடிவெடுத்து அந்த இதான். அதாவது மிகப்பெரிய வெற்றியை பெற முடியுங்க. இந்த சூழ்நிலையை கெடுப்பதற்காக திமுக தொடர்ந்து முயற்சிங்க. அதாவது ஒரு எதிரியை வெல்வதற்காக நாம் எந்த முயற்சி எடுக்கிறோமோ அதை முறியடிப்பதற்காக பல முறை திமுக செய்யுங்க. உணராமல் இல்லை. எனவே இது திமுக செய்யும் தவறான விளைவாக இவ்வளவு தூரம் நீங்க சொல்லக்கூடியதை நான் நம்புறேன். அப்படின்னா இப்ப கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் உடனே இணையறதுக்கு ரெடியா இருந்திருப்பாங்களே. இன்ன வரைக்கும் ஏன் பாமக தேமுதிக வராம இருக்காங்க? ஒரு 210 இடங்கள்ல வெற்றி பெற முடியக்கூடிய ஒரு கட்சினா உடனே வரணும் தான் நினைப்பாங்க எல்லா கட்சியும். சார் நீங்க 2016 இப்படித்தான் இருந்து சார், இடத்தை உடனே பிடிக்கணும்னு நினைப்பாங்கல்ல. இல்ல அம்மா அணி அமைக்கும் போது யாருமே வரலீங்க. திமுக பக்கம் போனாங்க. ஆனா விளைவு பாருங்க, ஜெயிச்சது அதிமுக. அதாவது இன்றைக்கு இருக்கிற மக்கள் விரோத திமுக ஆட்சியின் மீது மிகப்பெரிய வெறுப்பு இருக்குங்க. அதாவது எந்த வகையிலுமே திமுகவால் தாங்கிக்க முடியாது. ஒரு ஆசிரியர், ஒரு அரசு ஊழியர் அல்லது செவிலியர்கள் போராட்டம் இப்படி திமுகவால் பல முறை தாக்குதலை சந்தித்துக் கொண்டு அவதிப்படுது. எனவே மிக லாபகமாக அதிமுக 210 வெல்லுங்க. அதற்கான வாய்ப்பு பிரகாசம் உண்டு. பேசலாம். கேசிபி நிறைவு கருத்து. அதாவது சென்ற சட்டமன்ற தேர்தலில் கோயம்புத்தூரில் கமலஹாசனுடைய தாக்கம் அதிகமாக இருந்தது. சரி. ஸோ அப்போ ஆளுகிற கட்சிக்கு அது ஆதரவாக இருந்தது. திமுகனால அங்கே ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியல. மற்ற மாவட்டங்களை விட கோவையில் கமலஹாசனை போட்டியிட்டு அவர் எல்லா தொகுதியிலுமே கணிசமான வாக்கு. அப்ப விஜயனுடைய தாக்கம் அந்த அளவுக்கு வெற்றி தோல்விகளை நிர்ணயிக்கிறதாக இருக்கும். மணிகண்டன் அந்த ஒரு 31 தொகுதி தோத்துருன்னு சொல்றாரு இல்லையா, அதை மட்டும் லிஸ்ட் சொன்னாருன்னா போதும். 234 210 ஜெயிச்சிரும். அவர் மணிகண்டன் கரெக்டா 24 தொகுதி தோத்துருங்க அப்படிங்கிற பட்டியலை மட்டும் வெளியிட்டா போதும். அதை எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது.